வணக்கம். மற்றொரு காணொளியூடாக சந்தித்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக பாகிஸ்தான் இந்தியா சார்ந்தான விவகாரம் என்பது பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. குறிப்பாக பாகிஸ்தானில் பஹல்காம் பிரதேசத்தில் இடம்பெற்ற அந்த தாக்குதலானது மக்களை இலக்கு வைத்து செய்திருக்கின்றார்கள். எதற்காக அங்கு பாதுகாப்பு இல்லாமல் இருந்தது என்கின்ற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கின்ற இந்த பின்னணியில் அடுத்த 24 முதல் 36 மணி நேரத்துக்குள் இந்தியா ராணுவத்தை தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருப்பதாக இஸ்லாமாபாத்துக்கு நம்பகமான உளவுத்துறை தகவல் கிடைத்திருப்பதாக பாகிஸ்தானின் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் பிராந்தியத்தில் ஏற்படும் எந்த ஒரு கடுமையான விளைவுகளுக்கும் இந்தியா பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தாரர் எச்சரிக்கை விடுத்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாகிஸ்தான் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சர் அதவுல்லா தாரர் இன்றைய தினம் அதிகாலை வெளியிட்ட சமூக வலைதள பதிவொன்றில் இந்த விடயத்தை அவர் கூறியிருக்கிறார். கடந்த வாரம் 26 சுற்றுலா பயணிகளை கொன்ற பஹல்காமில் கடந்த வாரம் நடந்த இந்த தாக்குதலை தவறாக சாக்குப்போக்குக்காக இந்தியா பாகிஸ்தானை தாக்க பயன்படுத்துவதாக அதவுல்லா தாரர் குற்றம் சாட்டியிருக்கிறார். பாகிஸ்தான் பயங்கரவாதிகளால் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த வேதனையின் வலியை உண்மையிலேயே புரிந்து கொள்கின்றது. உலகில் எங்கும் அதன் அனைத்து வடிவங்களிலும் வெளிப்பாடுகளிலும் தாங்கள் எப்போதும் அதை கண்டித்து வருகின்றோம் என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள். உண்மையை கண்டறிய நடுநிலையான நிபுணர்கள் குழுவால நம்பகமான வெளிப்படையான மற்றும் சுயாதீனமான விசாரணையை நடத்த பாகிஸ்தான் திறந்த மனதுடன் முன்வந்திருக்கின்றது என்ற விடயத்தை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கடந்த 22ஆம் தேதி பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் நடாத்திய இந்த துப்பாக்கிச் சூட்டில் 26 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். தீவிரவாதிகள் நடத்திய இந்த தாக்குதலில் பாகிஸ்தானுக்கு தொடர்பு இருப்பதாக இந்தியா கூறியதை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பதட்டங்கள் அதிகரித்து வருகிறது. ஏப்ரல் 22 அன்று ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் 26 பேர் கொல்லப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக கொடுத்த பிரதமர் நரேந்திர மோடி இந்திய ஆயுதப்படைகளுக்கு முழுமையாக செயல்பாட்டு சுதந்திரத்தை வழங்கியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. இந்த நிலையில் காஷ்மீரில் உள்ள இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் பாகிஸ்தான் அத்துமீறி துப்பாக்கிச் சூடு நடத்தி வருகிறது. இதற்கு இந்திய ராணுவம் பதிலடி வழங்கி வருகிறது. இதனால் இரு நாடுகளின் எல்லைகளில் பதற்றம் காணப்படுகிறது. உண்மையில் இந்திய பாகிஸ்தானுடைய நகர்வுகள் எப்படி செல்ல போகின்றது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.